வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் டாஸ்மாக், ஐபிஎல் இது போன்ற அக்ரனிம்ஸ் மற்றும் அப்ரிவியேஷன்ஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 10 அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் அக்ரனிம்ஸ் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். இங்கிலீஷில் ஆண்களை மரியாதையாக கூப்பிட்றதுக்கு இந்த சார் என்ற வேர்ட் பயன்படுத்துவாங்க. சார் அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படிங்கிறது தான். ஸ்லேவ் ஐ ரிமைன். தமிழில் ஏஎம் பிஎம் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, 8 AM 10 AM அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏஎம்க்கு வந்து ஃபுல் ஃபார்ம் ஆன்டிமெரிடியம் அப்படிங்கிறது தான். ஆன்டிமெரிடியம். ஏஎம்க்கு ஆன்டிமெரிடியம் அப்படின்னு பார்த்தோம். பிஎம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் போஸ்ட் மெரிடியம். போஸ்ட் மெரிடியம். சிம் கார்டு எல்லாரோடைய மொபைல்லையும் யூஸ் பண்ணுறோம். இந்த சிம்முக்கு எக்ஸ்பென்ஷன் அதாவது விரிவாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் அப்படிங்கிறது தான். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டாஸ்மாக் அப்படிங்கிறது. இந்த டாஸ்மாக்கு எப்படி விரிவாக்கம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆர்டிஓ அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான். ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். தமிழ்நாட்டில் ரொம்ப லாங்கில் போகக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸஸில் இந்த டிஎன்எஸ்டிசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு வார்டு ஐசியூ அப்படிங்கிறது தான். இந்த ஐசியூ அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படிங்கிறது தான். இன்டென்சிவ் கேர் யூனிட். இன்றைக்கி இந்தியாவில் இளைஞர்கள் அதிகம் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐபிஎல். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் Indian Premier League. Indian Premier League. This is what the last one in this video. NATO. இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது இந்த நேட்டோ அமைப்பு. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். That's it. I hope this video is going to be very useful. If it is really useful, you just like and subscribe our channel. Thank you.